திருநெல்வேலியின் பிரசித்தி பெற்ற அல்வா உள்ளிட்ட இனிப்பு கார வகைகளின் விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கிலோ 320 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த திருநெல்வேலி அல்வா தற்போது 20 ரூபாய் உயர்த்தப்பட்டு 340 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோன்று ஸ்வீட் கார வகைகள், சிப்ஸ், பால்கோவா, பால் அல்வா, மைசூர் பாக் உள்ளிட்டவற்றின் விலையும் கிலோவுக்கு 20 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. சர்க்கரை உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலை அதிகரிப்பால் உற்பத்தி செலவு உயர்ந்திருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். 2029 மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு ஜென்சி மற்றும் ஜென் ஆல்பா தலைமுறையினரிடையே வாக்காளர் விழிப்புணர்வை ஏற்படுத்த தேர்தல் ஆணையம் புதிய திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறது. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை இலக்காக கொண்டு 50,000 தேர்தல் கல்வி கிளப்புகளை அமைத்து தேர்தல் 2.0 என்ற டிஜிட்டல் விழிப்புணர்வு திட்டத்தை விரிவுபடுத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதில் 18 முதல் 26 வயதுக்குட்பட்ட 14 கோடியே 78 லட்சம் இளைஞர்களை சென்றடையும் வகையில் 15 லட்சம் பள்ளிகள் மற்றும் 70,000 கல்லூரிகள் இத்திட்டத்தில் இணைக்கப்பட உள்ளன. இந்தியாவின் முன்னணி வங்கியான பாரத ஸ்டேட் வங்கியின் வீட்டுக்கடன் வர்த்தகம் இன்னும் ஒரு மாதத்தில் 10 லட்சம் கோடி ரூபாயை தொடும் என அவ்வங்கியின் தலைவர் CS செட்டி தெரிவித்துள்ளார். PTI செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், வீட்டுக்கடன் பிரிவில் தங்கள் வங்கி 28 விழுக்காடு பங்களிப்புடன் முதலிடத்தில் உள்ளதாக தெரிவித்தார். வீட்டுக்கடன் என்பது தனி நபருக்கான கடனாக அல்லாமல் பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கும் மறைமுகமாக பங்களிப்பதாக தெரிவித்தார். நாட்டில் மொத்தம் 30 லட்சம் கோடி ரூபாய் வங்கிகள் வீட்டுக்கடனாக வழங்கியிருப்பதாக தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் மந்த்சௌர் அரசு மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை வார்டுக்குள் நுழைந்த ஒரு தெருநாய் அங்கு வைக்கப்பட்டிருந்த 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் அடங்கிய பையை கவ்விக்கொண்டு ஓடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் தீவிரமாக தேடி நகை பையை பத்திரமாக மீட்டனர். இருப்பினும் நோயாளிகளுக்கு சிகிச்சை நடக்கும் பகுதிக்குள் நாய் புகும் அளவுக்கு மருத்துவமனை நிர்வாகமும் ஊழியர்களும் அலட்சியமாக இருந்துள்ளதாக பொதுமக்களிடையே கடும் விமர்சனம் எழுந்துள்ளது. லண்டன் வாக்ஸ்ஹால் பகுதியில் உள்ள உணவகத்தில் தேசிய நாய் தினத்தை முன்னிட்டு நாய்களுக்கான சிறப்பு உணவு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் நாய்களுக்கு ஏற்ற வகையில் தயாரிக்கப்பட்ட டாக்கி கின்னஸ் பானம் மற்றும் சால்மன் மீன், கோழி இறைச்சி அடங்கிய உணவுகள் வழங்கப்பட்டன. சமையல் கலைஞர்கள் நாய்களின் ஆரோக்கியத்துக்கு உகந்த பொருட்களை கொண்டு இந்த விசேஷ உணவுகளை தயாரித்து நாய் உரிமையாளர்களை கவர்ந்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலவளவில் காவல்துறை சார்பில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சந்திரகுமார் தலைமை வகித்தார். அழகாபுரிப்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் தொடங்கிய கொடி அணிவகுப்பு VS நகர், மேலவளவு கிராம மந்தை, மேலவளவு காவல் நிலையம் உள்ளிட்டவை வழியாக நடைபெற்றது. பொதுமக்களிடையே பாதுகாப்பு குறித்த நம்பிக்கை ஏற்படுத்தும் வகையிலும் சட்டம் ஒழுங்கை உறுதி செய்யும் வகையிலும் கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மு.க. ஸ்டாலின், பினராயி விஜயன் மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகிய மூவரும் சிறப்பாக செயல்பட்ட முதல்வர்கள் என கரப்பான் ஜனதா கட்சி தலைவர் அபிஜித் தீப்கே கூறியுள்ளார். பத்திரிகையாளருடனான கேள்வி பதில் உரையாடலின் போது தமக்கு மிகவும் பிடித்த மற்றும் சிறந்த முதல்வர்கள் யார் என்ற கேள்விக்கு தீப்கே இந்த மூவரின் பெயரையும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் மற்றும் டெல்லி முன்னாள் முதல்வர் கெஜ்ரிவால் ஆகிய மூவரும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை இழந்தவர்கள் மற்றும் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக தீவிரமான அரசியலை முன்னெடுத்தவர்கள் ஆவர். கரப்பான் ஜனதா கட்சியை விட பெரிய மோசடி கும்பலை பார்க்க முடியாது என பாஜக முன்னாள் செய்தி தொடர்பாளர் ஷசாத் பூனாவாலா கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின், கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் மற்றும் டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகியோர் சிறந்த முதல்வர்களாக செயல்பட்டதாக கரப்பான் ஜனதா தலைவர் அபிஜித் தீப்கே பத்திரிகையாளருடனான உரையாடலில் கூறியிருந்தார். இதை சுட்டிக்காட்டி கடுமையாக விமர்சித்துள்ள பூனாவாலா, இவர்கள் சிறந்த முதல்வர்கள் என்றால் ஏன் மக்களால் நிராகரிக்கப்பட்டார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். பெற்றோரை பராமரிக்காத பிள்ளைகளை தங்களது சொத்திலிருந்து வெளியேற்ற வழிவகை செய்யும் புதிய சட்ட திருத்தத்துக்கு உத்தரப்பிரதேச அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பான புகார்கள் மீது 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதற்காக விரைவில் கட்டணமில்லா தொலைபேசி எண் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசு அறிவித்துள்ளது. தெலுங்கானா அரசும் அண்மையில் இதை போன்ற சட்டம் ஒன்று கொண்டு வந்தது குறிப்பிடத்தக்கது.
டெல்லியில் தகுதியான பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்கும் டெல்லி லட்சுமி யோஜனா திட்டத்தை முதல்வர் ரேகா குப்தா தொடங்கி வைத்தார். தல்கோத்தாரா மைதானத்தில் நடைபெற்ற விழாவில் சுமார் 4000 பெண்களுக்கு அனுமதி கடிதங்கள் வழங்கப்பட்டன. 5100 கோடி ரூபாய் நிதியில் செயல்படுத்தப்படும் இத்திட்டம் மூலம் 17 லட்சம் பெண்கள் பயனடைவர். முதல் தவணை தொகை செப்டம்பர் 1 முதல் பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது.